முதலாம் அதிகாரம் யாக்கோபின் பொதுவான நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலையும் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாலை வேலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. நாளை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்ட தேவன் இந்த மாலை வேலையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வந்தவர்களுக்காக சோத்திரம் மரபதை குடலை கத்துக்கமாய் சேர்த்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக நமக்கு குருவுக்கு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபு நிருபம் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் தமிழ் வேதாகமத்திலே 312வது பக்கத்திலே இருக்கிறது. இந்த தொடர் 11 பிரசங்கங்களின் கடைசியாக 12வது பிரசங்கமாக ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய கடைசி அத்தியாயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சா இன்னும் கொஞ்சம் நிறைய வருது. அதனால நான் பெருசா அதில் உள்ள காரியங்களை நான் அங்கே சொல்லியிருக்கிறேன். அதனால இன்னும் அதிகமாக அதை ஆழமாக அடுத்தடுத்த நாட்களில் கர்த்தர் பேச சொல்லும்போது நான் பேசலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளில் ஆவிக்குரிய வளர்ச்சியின் தொடர் பிரசங்கங்கள் நாள் முடிவோடு எப்படி முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடித்தளத்தை கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பை கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க இருந்தா வளர முடியும், எது இருந்தா வளர முடியும் என்று பார்த்தோம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான பலன் எங்கிருந்து கிடைக்குது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான போஷாக்கு எங்கிருந்து கிடைக்குது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுத்து போடுகிறது என்ன, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் எனக்கு தேவன் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் நான் ஆண்டவருக்காக என்னுடைய ரசவாங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பார்க்கும் பொழுது காலையில் கேட்கும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியின் நோக்கம் முதிர்ச்சி. அப்போ ஒரு பெரிய ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்ம சிறு பிள்ளைகளாக, வாலிபர்களாக அல்லது முதியோர்களாக, முதிர்ந்தவர்களாக, பிதாக்களாக நாம் காணப்படும் சமயத்துல அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியின் கடைசியான பிள்ளை பேச யோசிக்கிறேன்னு சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய பரீட்சை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேவன் வைக்கக்கூடிய சோதனைகளும் பரீட்சைகளும். ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய எக்ஸாம், the exam of the spiritual growth, the examination of spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய எக்ஸாம் ஹால், அதாவது எங்க வச்சு ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்றாரு, விசுவாசத்தை ஆவிக்குரிய எந்த அளவுக்கு வளருகிறோம், நானும் நீங்களும் ஆண்டவருக்குள்ளாக உண்மையா வளருகிறோமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு எப்படியாக ஒரு குழந்தை தன்னுடைய எல்கேஜி பாஸ் பண்ணோம், யூகேஜி பாஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்படியாக ஒவ்வொரு கிளாஸாக 12th காலேஜ், அப்புறம் வாழ்க்கையில வேலையில ப்ரமோஷன்ஸ்க்காக மற்ற காரியங்களுக்காக எப்படியாக அவனுக்கு என்று சொல்லி ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. பரீட்சை மிக மிக அவசியம். என்று சொன்னால் ஒரு பரீட்சை ஒரு பரிமாற்றத்தின் அடையாளமாய் காணப்படும். பரீட்சை ஒரு மாற்றத்தின் அடையாளமாய் இருக்கிறது. பரீட்சை இல்லாமல் மாற்றம் ஏற்படாது. பரீட்சை இல்லாமல் பரிமாற்றமும் ஏற்படாது. பரீட்சை இல்லாமல் பரிணாம வளர்ச்சியும் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஏற்பட முடியாது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள், வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை சோதிக்கக்கூடிய காரியங்கள், பரீட்சிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இது நம்மளுக்கு அநேக சமயத்துல நாம் இதை தொந்தரவாக பார்க்கிறோம். இந்த பரீட்சை எல்லாமே எப்படியாக ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் போற பையனா நான் யோசிக்கும் போது, எக்ஸாம் யார் கண்டுபிடிச்சா, இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சா மட்டும் என் கையில கிடைச்சேன்னா அவனை ஏதாவது பண்ணிடணும், எக்ஸாம்ஸே இருக்கக்கூடாது, எக்ஸாம் ஸ்கூலுக்கு போகணும், ஜாலியா இருக்கணும், படிக்கணும், அப்படியே வந்துடலாம், போகணும், படிக்கணும், ஜாலியா வந்துடலாம், கத்துக்கத்தானே செய்யணும், எதுக்கு அது எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது, சோ அப்படியாக ஒரு சாதாரண ஒரு முதிர்ச்சி அற்ற நிலைமையில காணப்படும். அப்படியே யோசித்தனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சாங்க, சர்ச்ல எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிறு காலை பிரசங்கங்கள், மாலை பிரசங்களுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள், ஒரு 10 கேள்விகள் அல்லது 20 கேள்விகள். அன்னைக்குள்ள பிரசங்கத்தை பத்தி இல்ல, போன வாரத்துக்குள்ள பிரசங்கம். அன்னைக்குள்ள பிரசங்கம் தான் எழுதிடலாம். போன வார காலை பிரசங்கத்தை இந்த வார காலை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
பரீட்சையை பார்த்து இன்றைக்கும் நாம் பயப்படுகிறோம், குழப்பம் அடைகிறோம், அது வேண்டாம் என்று யோசிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கும்போது, சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது என்ன சொல்றாருனாக்கா, நான் அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி நான் வாசிக்கிறேன் தமிழ்ல. என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை குறித்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்குது. அதுக்கப்புறமா தான் அடுத்த காரியங்கள் 3ஆம் வசனம் வருது. ஆனால் 2ஆம் வசனத்துல ஆங்கிலத்தை பார்த்தா, you may out of all joy endure temptation. எல்லாவித சந்தோஷத்தோடும் எல்லாவித பொறுமையோடு கூட, எல்லாவித விசுவாசத்தினுடைய கிரியைகளோடு கூட நாம் சோதனையை, பரீட்சையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்று சொல்கிறார். எந்த இடத்துலயும் இந்த பொதுவான நிருபம் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் யாக்கோபுக்கு எழுதப்பட்டிருக்கும் ஒன்று. இரண்டாவதாக யாக்கோபை இந்த 5 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், உங்க ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு சராசரியான இயேசுவை பின்பற்றுகிறவன் எப்படி இருக்க வேண்டும், அல்லது இயேசுவை பின்பற்றுவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷனாக உள்ள அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார், அவனால் என்ன செய்ய முடியும், அவனுக்காக என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவ பிரயாணத்தை ஒரு 5 அதிகாரங்களே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிக திட்டமும் தெளிவுமாக எழுதியிருக்கிறதை நம்மளால் பார்க்கக்கூடும். என்ன சொல்றாரு, சகோதரரே நீங்கள் பலவிதமான, இன்னைக்கு நம்மளுக்கு சோதனை அப்படின்னு பார்த்தா அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிற மாதிரி மிகுந்த சந்தோஷம் வருகிறது இல்லை. ஆனால் சோதனையை நாம் மிகுந்த சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பிரசங்கத்துல நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவுகிறது. அதுல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த 2 வசனங்கள்ல அவர் ஆவிக்குரிய வளர்ச்சி ரீதியாக பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்ல முற்படுகிறார், பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன பேசுறாருன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும்போது உண்மையான இந்த சோதனைகள் அல்லது பரீட்சை இது நம்முடைய ஆவிக்குரிய பரீட்சையிலே அல்லது ஆவிக்குரிய காரியங்களே அடுத்த கிளாஸ்க்கு என்ன ப்ரமோட் பண்ணுகிறதுக்காக தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். நான் அதுல பாஸ் ஆகாம, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல காணப்படுற டெஸ்ட், பரீட்சையானது ரொம்ப நாளா இந்த ஒரு காரியத்தினால் நான் சோதிக்கப்படுகிறேன், ரொம்ப நாளா இந்த ஒரு காரியத்தினால் பரீட்சிக்கப்படுகிறேன், பரீட்சையில உள்ளாக்கப்படுகிறேன் சொல்லலாம். அப்படின்னாக்கா ரொம்ப நாளா நான் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன அர்த்தம்? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகல. நான் ரொம்ப நாளா 10 வருஷமா இல்ல 5 வருஷமா இல்ல 3 வருஷமா இருக்கிறாங்க. 3 வருஷம் பிஏ மாதிரி படிப்பாங்க, 8ஆம் கிளாஸ் 3 வருஷம் படிப்பாங்க 8ஆம் கிளாஸ், அப்போ பாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்? பாஸ் ஆனாதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். வயது வைத்து இன்னைக்கு அந்த காலத்துல போக முடிஞ்சு, இந்த காலத்துல அப்படி வயது வைத்து ஏஜ் பார் வச்சு அடுத்தடுத்த டிகிரி இந்த காலத்துல அப்படி செய்யறதுக்கு யூனிவர்சிட்டி ஒத்துக்கிறது இல்ல. சோ பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கிளாஸ் பாஸ் ஆகிதான் ஒவ்வொரு அடுத்தடுத்த நிலைமைக்கு நாம் கடந்து போக முடியும். இந்த பரீட்சை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை அல்லது ஆவிக்குரிய நோக்கத்தை அல்லது தேவனுடைய விசேஷமான மகிமையை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படும்படியாக, நம்மை தேவன் வளர செய்யும்படியாக தேவன் நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஒரு செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு விதமான ஒரு சூழ்நிலை. ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க வெளிப்படுத்தி பார்த்தா அநேக இடத்துல மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், அநேக இடத்துல மனிதர்கள் அந்த சோதனையில அவர்கள் தோற்று போகிறார்கள், அநேகர் அந்த சோதனையில அவர்கள் வென்று ஜெயிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அநேகருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருக்கும் நம்ம நிறைய சமயத்துல நம்முடைய பிரச்சனையா இல்ல பரீட்சையா என்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. நாம் அநேக சமயம் தேவன் நமக்காய் வைத்த பரீட்சையை நாம் பிரச்சனையாக பார்க்கிறோம். பரீட்சையை நாம் பிரச்சனையா பார்த்தனாக்கா என்னால பாஸ் பண்ண முடியாது, என்னால பாஸ் பண்ண முடியலனாக்கா அடுத்த லெவல் கிரேட் எனக்கு கிடைக்காது, அடுத்த லெவல் ப்ரமோஷன். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும், அடுத்த ஒரு சேஞ்சுக்கு நேராக, ஒரு மாற்றத்துக்கு நேராக கடந்து போக வேண்டும். நான் இப்படியாகவே ரொம்ப நாள் இருந்துட்டேன், இன்னும் ஒரு பரிமாற்றத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லும் போது இங்க நம்மளுக்கு சோதனை அப்படின்னு சொன்ன உடனே அல்லது பரீட்சை என்று சொன்ன உடனே நம்மளுக்கு முதலாவதாக ஞாபகம் வந்து வேதாகமத்தின் 42 அதிகாரங்களை உடைய யோபு. அந்த யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். வாசிங்க. யோபின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார்.
அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார், அல்லது சோதனை அனுபவிக்க, நாங்க இதை டெம்ப்டேஷன் போட்டிருக்கோம், சோதனை அனுபவிக்க அவன் பிறந்திருக்கிறான். அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல. நெருப்பு ஒரு இடத்துல தான் எரிஞ்சிருக்கும். நெருப்பு மூட்டி உங்களுக்கு பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், நெருப்பு மூட்டப்படும் போது நெருப்பு ஒரு குறிப்பிட்ட இடங்களில் 4 விறகுகளின் மத்தியிலே, அல்லது 4 கொட்டங்காட்சிகளின் மத்தியிலே, அல்லது தேங்காய் மட்டையின் மத்தியிலே எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் தீப்பொறிகள் நிறைய இருக்கும். தீப்பொறிகள் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். அங்க எங்க போகுனே தெரியாது, எப்போ நம்மளுக்கு சூடு இருக்குன்னு தெரியாது. ஒரு சில தீப்பொறிகள் நம்ம கிட்ட வரும், கிட்ட வந்து அந்த தீப்பொறி அணைஞ்சிடும். ஒரு சில தீப்பொறி அணைஞ்சிரும் நினைச்சு நிற்போம், அந்த தீப்பொறி நம்ம கையை சுட்டுடும். இப்படியாக தீப்பொறிகள், அப்போஸ் நாங்க இங்க யோபு சொல்றாரு, அக்னி பொறிகள் போல, தீப்பொறிகளை போல மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அடுத்தது சொல்றாரு, ஆனாலும், நான் சொல்லுவேன், இந்த ஆனாலும் ரொம்ப முக்கியம். ஆனாலும் தேவனை நாடி என் நியாயத்தில் தேவனுக்கு ஒப்புவிப்பேன். எனக்கு சோதனை இருக்கு, என் பிரச்சனை இருக்கு, அக்னி பொறிகள் மாதிரி வருது, ஆனாலும் தேவனை நாடி என் நியாயத்தை நான் தேவனுக்கு ஒப்புவிப்பேன். அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, 9ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். 9ஆம் வசனம் நல்லா தெரியும். 9ஆம் வசனம் நம்மளுக்கு நல்லா தெரியும், ரொம்ப பிடிக்கும். 9ஆம் வசனம் சும்மா சொன்னா கூட நீங்க ஆமேன்னு சொல்வீங்க. ஆனா 9ஆம் வசனத்துக்கு மேல 2 இருக்குது. அக்னி பொறிகள் போன்ற வருத்தங்கள். அந்த வருத்தங்கள் மத்தியில நான் ஆண்டவரை தேடி நாடி என் பக்கத்துல உள்ள நியாயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரை விசாரிப்பார். அதை விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், அப்பதான் அவரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத விஷயங்களை அவர் செய்வார். இந்த வழி, இந்த சோதனையின் வழி, இந்த பரீட்சையின் வழி, இந்த பரீட்சையின் வழி, சோதனையின் வழி எதற்கு நேராக என்னை வழிநடத்தி கொண்டு போவது என்று சொன்னால், பரலோகம் எனக்காக ஒரு காரியத்தை செய்யும்படியாக, தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்யும்படியாக, அல்லது இதுமேல் நான் இல்ல ஆண்டவர் தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு என்னை கொண்டு வந்து தேவனுடைய மகிமை அந்த இடத்துல விளங்க செய்கிறதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் இதை பற்றி பேசுகிறார். சோதனை எனக்கு உபத்திரவம் பற்றி பேசுகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் தெரியும், மனப்படமா தெரியும். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இதன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் எல்லாருக்கும் சோதனை இருக்கிறது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்குமே உபத்திரவம் இருக்கிறது, சோதனை இருக்கிறது, பரீட்சை இருக்கிறது. ஆனால் ஒரு அவிசுவாசிக்கும் ஒரு விசுவாசிக்கும், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்கிறவனுக்கும் வளராததுக்கான வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆவிக்குரியவனுக்கு அல்ல விசுவாசிக்கு வருகிற எல்லா சோதனைக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லா சோதனைக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எல்லா பரீட்சைகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, அதற்கென்று ஒரு இலக்கு இருக்கும். அதை தேவன் அவர் அனுமதித்திருப்பார். ஆனால் அவிசுவாசிகளுடைய சோதனையிலே, அவிசுவாசிகளுக்கு ஏற்படும் பரீட்சையிலே அதற்கு நோக்கம் இருக்குமா இல்லையான்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அதில் எந்த வழியில நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது, நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் வருகிறது, அநேக ராஜாக்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது சொப்பனங்கள் வருகிறது, அது அவங்களுக்கு யோசனைகள் வருகிறது, அவங்களுக்கு அநேக தாட்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா யாருக்கும் அதை பற்றி ஒன்றும் புரியவில்லை. அது யாருக்கு புரிஞ்சுச்சுனாக்கா, தேவ ஆவியை பெற்றவனாகிய சாத்னாத்மனையாவாகிய யோசேப்புக்கு அது புரிந்துருச்சு. அது தேவ ஆவியை பெற்றவனாகிய அல்லது தேவனுடைய சொப்பனங்களையும் அவருடைய தரிசனங்களையும் பகுத்தாராயத்தக்க வரத்தை உடைய தானியலுக்கு தான் அது புரிஞ்சுச்சு. அது நேபுகாத்நேச்சாருக்கு புரியல. அப்போ ஒரு அவிசுவாசிக்கு அல்லது விசுவாசத்திலே வளராத ஒருவனுக்கு தான் தன் சோதனையின் நோக்கம் அறியாதனா இருப்பான், தன்னுடைய வாழ்க்கை எப்படியாய் போய் கொண்டிருக்கிறது அறியாதனா இருப்பான். ஆனால் எவ்ரி பிலீவர் who believes Jesus, எல்லா விசுவாசிகள் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கும், நான் இந்த காரணத்துக்காக சோதிக்கப்படுகிறேன், இந்த நோக்கத்திற்காக பரீட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு ஒரு சோதனை வர வேண்டும் என்று சொன்னால், எனக்கு யாரா என்னை தேவன் அல்லது பிசாசு ஏதோ ஒரு பரீட்சிக்க, என்னை சோதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னை சோதனை செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம் எழுதணும்,
யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்கு. சென்னையில கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம், பல்கலைக்கழக தேர்வுகளை அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனா எல்லா தேர்வுகளுக்கும் ஒரு ஹால் டிக்கெட் இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்ல வந்து அந்த சான்சலருடைய கையெழுத்து அங்கே காணப்படும். என்ன சொல்லுதுன்னாக்கா, அத்தனை இதுக்கும் ஒரு சான்சலர் இருப்பாரு, அவர் தான் அந்த கையெழுத்து போட்டு இந்த நபரை இந்த தேர்வில் பங்கு பெற நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லுவாரு. அதை காமிச்சு தான் உள்ள போக முடியும். சாதாரணமா ஒரு தேர்வறைக்குள்ள யாரும் போயிட முடியாது. அப்படியாக நான் சோதனைக்குள்ளாக, பரீட்சைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவன் என்னை அனுமதித்திருக்க வேண்டும். இப்படி புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு சோதனை அப்படிங்கிற ஒரு வாள் வருது, பரீட்சைங்கிற ஒரு வாள் வருதுன்னா அது தேவனுடைய கரத்தை தாண்டி என்கிட்ட வந்துடவே முடியாது. ஏன்னா பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சத்ரு வந்து உன்னை புடைக்க பார்த்தான், கோதுமை புடைக்க பார்த்தான், நானும் விசுவாசம் ஒழிந்து போகாத உனக்காக வேண்டிக் கொண்டேன். He stopped there. அங்கே பேதுருக்கு வரக்கூடிய ஒரு சோதனையை தேவன் தடுத்து நிறுத்துகிறார். அது வேறு விதமாய் வருகிறது பிறகு. சோ யோபுக்கு தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதித்த பிறகு தேவன் வேலையை எடுத்தப்பதான் வீட்டை தொட முடிஞ்சிச்சு. தேவன் அனுமதித்த பிறகுதான் அவனுடைய சரீரத்தை தொட முடிந்தது. தேவன் அனுமதிக்காமல் எனக்கு வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில தேவனால் நல்லா புரிஞ்சுக்கணும். சோதனைன்னு வந்துச்சுன்னா, அல்ல பரீட்சை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்று தெரிஞ்சிடணும். இரண்டாவதாக, தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில் இது வரலன்னு நான் புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரன் யாரா இருப்பினும், என் வாழ்க்கையில ஏன் தான் நடக்குதோ அப்படிங்கிற, என் வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி நடக்குதோ, இந்த 6 வார்த்தைகள் வரக்கூடாது. என் வாழ்க்கையில ஏன் தான் அப்படி நடக்குதோ அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் அப்படியாக ஒரு மனிதனை நடத்த மாட்டார். விசேஷமாக தன்னுடைய பிள்ளை, விசேஷமாக தன்னுடைய மகனாக திரு ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட ஒரு பிள்ளை அப்படியே நடத்த மாட்டார். அவருடைய அனுமதி இல்லாமல், சொல்றாங்கல்ல, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு மொழியாக கீழே விழுகிறதுல எப்படி சொல்லி பார்க்கிறோம். பார்க்கும்போது நிறைய பேரு சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புகிறமே ஒழிய சோதனையிலிருந்து ஜெயிக்க அல்லது சோதனையிலே பொன்னாக விளங்க நாம் விரும்புவதில்லை. இந்த சோதனை வேண்டாண்டவரே, இந்த பரீட்சை வேண்டாண்டவரே, இந்த வாழ்க்கை வேண்டாண்டவரே, இந்த பாதை எனக்கு வேண்டாண்டவரே, இந்த விதமான ஒரு சூழ்நிலையின் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. கிடையாது பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனியாக, எப்படி இந்த சட்டையை வந்து வேற யார் போட்டாலும் அவங்களுக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகுற மாதிரி வேற யார் போட்டாலும் அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது டெய்லர் மேட், இது வந்து தைத்த சட்டை, ரெடிமேட் ஷர்ட் கிடையாது, தைச்ச சட்டை. இந்த தைச்ச சட்டை வந்து எனக்கு மட்டும் தான் செட் ஆகும். அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனை எனக்கு மட்டும் தான் இருக்கும். அதை மற்றவர்களுடைய சோதனையோடு ஒப்பிட்டு மற்றவர்களுக்கு வரக்கூடிய பதில்களை என் சோதனையில நான் அபியாசிப்பேன் என்று சொன்னால் அங்க மிஸ் மேனேஜ் ஆகிறது. இப்போ பரீட்சையின் காரணங்கள் என்ன அல்லது சோதனையின் காரணங்கள் என்ன, சோதனையின் காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் சொல்றாரு. சோதனையின் காரணங்கள் என்ன? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் குறைவுள்ளவர்களாயிராமல், அதாவது நான் எக்ஸாம் எழுதுறேன்னா, நான் எக்ஸாம் எனக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது, அந்த பரீட்சையை நான் ஒண்ணு அது எழுதி பாஸ் பண்ணணும், இல்ல எழுதி ஃபெயில் ஆகணும், இல்ல அந்த எக்ஸாமுக்கு போகாம இருக்கணும். கரெக்டா? ஒண்ணு நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும், இல்ல பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகணும், இல்ல அந்த பரீட்சைக்கு போகாம இருந்து ஆப்சென்ட் அல்லது ஃபெயில் அப்படி ஆக வேண்டும். ஆனா இத எது சிறந்தது என்று சொன்னால், நான் பரீட்சைக்கு கடந்து போய் அந்த பாஸ் ஆகிறது தான் சிறந்தது. அப்பதான் எனக்கு வந்து கிரெடிட்ஸ் இருக்கும், அப்பதான் எனக்கு யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தருவான், அப்பதான் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து என்ன வந்து இவன் இந்த கோர்ஸ் சோ அண்ட் சோ டேவிட் ஜான் சாலமன் அவர் வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ வந்து முடிச்சு அவர் வந்து இந்த காலேஜ் வந்து கிராஜுவேட் ஆகி போயிருக்கிறாரு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க் மாதிரி, ஒரு அத்தாட்சியை போல ஒரு காரியம் கொடுக்கப்படுது. அப்போ இந்த பரீட்சை எல்லாருக்குமே சர்டிபிகேட் கிடைச்சிடும். ஆனா
எல்லாருக்குமே மார்க் லிஸ்ட் கிடைக்காது. ஏன்னா சர்டிபிகேட் ஒண்ணுதான். நான் இப்போ ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிற சர்டிபிகேட் ஒண்ணுதான். ஆனா வந்து மார்க் ஷீட் வந்து ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா நான் அரியர் வச்சு இருந்தானாக்கா, நான் ஒரு அரியர் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிபிகேட், 2 அரியர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 3 சர்டிபிகேட், 4 அரியர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிபிகேட், 5 அரியர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு சர்டிபிகேட். அப்போ நான் மார்க் ஷீட் எடுத்து ஒரு வேலை ஸ்தலத்திற்கு அல்லது ஒரு காரியத்துக்கு நான் கடந்து போகும்போது நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிடும்? எத்தனை மார்க் ஷீட் என்கிட்ட பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு மார்க் ஷீட் இருந்தா இவன் தான் பண்ணிட்டான், ஃபுல்லா பக்காவா கிளியர் பண்ணிட்டான்னு அர்த்தம். 2 மார்க் ஷீட் தான் தலைவர் எங்கேயோ மிஸ் ஆயிட்டாரு. 3, 4, 10, 15, 46 மார்க் ஷீட் வரைக்கும் வச்சிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களை நான் அறிந்திருக்கிறேன். சோ எதுக்கு சொல்றேன்னாக்கா, குறைவுள்ளவர்களாயிராமல், 4ஆம் வசனத்தை, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். பரீட்சை என் வாழ்க்கையில் நடைபெறவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கும். பரலோகத்துக்கு நான் போகும்போது என் வாழ்க்கையில பரீட்சையே சோதனையிலே அகப்படாம, அதனால்தான் ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் எடுத்தவொடனே நம்ம செத்து போயிருது கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்தவொடனே செத்து போயிட்டு அப்புறம் என்ன பரீட்சை கிடையாது, சோதனை கிடையாது. பாயிண்ட் டு பாயிண்ட் பரலோகம் இல்ல, பரீட்சை அவசியம். ஏன்னா பரீட்சை தான் எனக்கு ஒரு அடையாளம். நான் ஆர்டருக்கு இருக்கும்போது ஓகே, இந்த டெஸ்ட்ல பாஸ், இந்த டெஸ்ட்ல பாஸ், இந்த டெஸ்ட்ல பாஸ், இந்த சப்ஜெக்ட்ல பாஸ், இதுல பாஸ் 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 பாஸ், எல்லாத்துலயும் பாஸ் ஆகி உள்ள ஃபெயில்னா அவுட். 46 சப்ஜெக்ட்னா 45 சப்ஜெக்ட்ல பாஸ், டிஸ்டிங்ஷன். ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா ஃபெயில் தான் அது. சோ எப்படியாக, உதாரணத்துக்கு அப்படி பார்ப்போம், அல்லது இப்படி புரிஞ்சுக்கோங்க, எப்படியாக ஒரு ஸ்கல்ப்டர், ஒரு சிற்பி, அவன் வந்து ஒரு மார்பிளையோ அல்லது ஒரு கல்லையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவன் சிற்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஒழுங்கின்மையாக காணப்படும். ஆனால் அதை சிப் பண்ணி அவன் அடித்து சிசல் பண்ணி அடித்து ஒரு விதமான ஒரு சிலையாக அல்லது ஒரு இமேஜ், ஒரு சாயலாக அதை மாற்றுகிறான். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். நாம் எல்லாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறோம். ஆங்கிலத்துல மாஸ்டர் பீஸா இருக்கிறோம். மாஸ்டர் பீஸ்னா அது உலகத்திலே ஒண்ணுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. லியோனார்டோ டா வின்சி வந்து வரைஞ்சிருக்காரு ஒரு சிரிச்சு போட்டோ. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பொம்பளை சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அது பேரு மடோனா. சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ இருக்கும், அது தலைக்கிட்ட பார்த்தா அந்த பொம்பளை சிரிச்ச மாதிரி இருக்கும். அது உலகத்திலே ஒரே போட்டோ பாரிஸ்ல இருக்குது, எங்கேயுமே கிடையாது. அப்படி நிறைய சிற்பாசாரிகள், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வரைகிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வரைஞ்சு அந்த கையெழுத்து போட்டு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் இருக்கும், அதே போல வேற வர முடியாது. அவங்க அதை வரையும் போது என்ன யோசனையில என்ன சூழ்நிலை அவள் வரைகிறார்கள் என்பது அது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அது கொத்த சூழ்நிலையும் அது கொத்த யோசனையும் அவங்க மனதில் வரலனாக்கா அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் அவங்களால வரைந்திட முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை அவர் ஆவிக்குரிய வளர்ச்சியை நடத்தி கொண்டு போகும்போது, பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கும்போது தம்முடைய குமாரனுடைய சாயலை பார்க்கும்படியாக பரீட்சை போன்ற சிற்பாசாரிகளை என் வாழ்க்கையில அனுமதித்து அதை அடித்து என் வாழ்க்கையில சுயத்தை, பெருமையை, பாடு, என்னுடைய பொய்யை, என்னுடைய கண் பேசிய 3 கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை அனைத்தையும் அடித்து என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறதா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு சிலை இருக்கு, அந்த சிலைக்கு வந்து மூக்கு வந்து தான் பெருசு இருக்குது, அது என்ன பண்ணும்? அடிப்பாரு. யோசிச்சு பாருங்க, அது சிலை, அது வலிக்காது. ஒரு மனிதன், நான் என் வாழ்க்கையில மண்டகணம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஹெட் வெயிட் அதிகம். தமிழ்ல என்ன சொல்லுங்க? மண்டகணம் சொல்லுங்க. ஹெட் வெயிட், மண்டகணம், தலைகணம். ஓகே, தலைகணம். ஓகே, தலைகணம். இந்த தலைகணம் அதிகமான தலை பெருசா இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? இல்ல, தலை வந்து இவ்வளவு பெருசு இருக்க கூடாது, என்னப்பா தலை நார்மல் சைஸ் சொல்லிட்டு என்ன பண்ணாரு? பரீட்சை அனுப்புவார். இந்த பரீட்சை என்ன பண்ணும்? சுத்தி எடுத்து அந்த உளிய வச்சு பொட்டக்கு வலிக்கும். ஆனா அந்த வலி, அந்த பாடு வந்து எதற்காக என்று சொன்னால் என்னை அவரை போல மாற்றுவதற்கு. அந்த பாடு எதற்கு என்று சொன்னால் என்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக. அப்போ இந்த ட்ரையல்ஸ், இந்த பரீட்சை, இந்த கஷ்டம் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் ஆண்டவர் கொடுத்துருல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர். ஒரு வாட்டி எங்க கிளாஸ்ல நாங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் மேடம் இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் குதர்க்கமா யோசிக்கக்கூடிய ஆள். என்ன பண்ணாங்க? 37 பேர் எங்க கிளாஸ்ல, 37 பேருக்கு 37 கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்கும்.
மாற்றப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் செகண்ட்ல இருக்கும், செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அப்படி மாத்தி மாத்தி. நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறோம். எங்க கூட நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் நம்ம விஸ்தா தான் எழுதி பாஸ் ஆகிடுறது. அப்புறம் நம்மளுக்கு வராது மேக்ஸும் தமிழும், மற்றதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ்ல நமக்கு கை வந்த கலை. எழுதிட்டே இருக்கும் ஒருத்தர் என்ன பார்த்து நல்லா எழுதுறாரு. சரி என்ன எழுதிட்டு போட்டோம். அப்புறம் எங்களுக்கு தெரியாது இந்த விஷயம். கரெக்ஷன் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியுது கொஸ்டின் பேப்பர் வேற. அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க யாருக்கு இந்த ஆன்சர்லாம் எழுதுது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் இந்த ஆன்சர், செகண்ட் ஆன்சர் நீ தான் எழுதுன, வா டேவிட் வா நீ வா, யாருக்கு காமிச்சது. ஆப்வியஸ்லி அவன் தான் என்ன பார்த்து எழுதினான். ஏன்னாக்கா என்ன சொல்றது, என் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் அவனது கரெக்டா இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் என்னை ஆண்டவர் அவருடைய கரத்தின் கிரியையாக என்னை ஒரு மாஸ்டர் பீஸாக தனித்துவம் வாய்ந்தாக வைத்திருக்கிறார். தனித்துவம் வாய்ந்த பரீட்சைகளின் சோதனை எனக்கு தரும் பொழுது மற்ற வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்த போது நீங்க என்ன பிரதர் பண்ணீங்க அப்படின்னு கேட்காம, ஆவியானவரே இந்த சூழலை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க பழகிக்க வேண்டும். நீங்க என்ன பிரதர் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு காரியத்தை கேட்பாங்கல்ல. ஜாப் இன்டர்வியூலாம் போற பழக்கம் இருக்குன்னு சொன்னால் இன்டர்வியூல வந்து ஒரு 100 பேர் உட்காந்து இருப்பாங்க. ஆள் பேசிப்பாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க, ஆளாவது வேற ஒரு கேள்வி. ஆனா ஒரு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் போறவன்னா அவன் தான் பலியாடு. ஃபர்ஸ்ட் போறவங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்க. இவரு அந்த கேள்வி நல்லா கேட்டு உள்ள வாங்கிட்டு மூணாவது எல்லாம் பண்ணுவாரு. கரெக்டா போய் நிப்பாரு. அங்க போயிட்டா வேற கேள்வி கேட்பாங்க. அவ்வளவு இவங்க நல்லா படிக்கக்கூடிய ஆள் தான், நல்ல மண்ட அறிவு இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆளுக்குரிய பதில் என்ன பண்றாரு. ஆகையினால நம்மளுடைய பரீட்சைகள் நமக்கென்று அளவிட்டு, அதாவது டெய்லர் மேடுன்னு சொல்லுவாங்க, நமக்கென்று அளவிட்டு சரியாக தைத்து அது எனக்கு பொருந்துற மாதிரி தான் ஆண்டவர் கொடுப்பாரே ஒழிய மற்றவங்களுக்குரிய சோதனையை கர்த்தர் எனக்கு தர மாட்டார். ஆபிரகாமை போல நானும் நீங்களும் சோதிக்கப்படுவதில்லை, யோபுவை போல நானும் நீங்களும் சோதிக்கப்படுவதில்லை, என்னை போல நீங்க சோதிக்கப்படுவதில்லை, உங்களை போல நான் சோதிக்கப்படுவதில்லை. அல்லது பரீட்சைகள் வேறு வேறாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. கர்த்தர் அப்படிதான் தராரு. அதை தப்பித்துக் கொள்ளும் வழி அவர் தர வல்லவராக அவர் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, ஒரு சிற்பாசாரி, முதலாவதாக சொன்னேன், அவர் வந்து ஒரு விதமான எக்ஸாம் கண்டக்டர் போல இருக்கிறார். அவர் சிற்பாசாரியை போல இருக்கிறார். அல்லது ஒரு கோல்டு ஸ்மித், ஒரு கோல்டு ஸ்மித் பொற்கொள்ளனா, பொன் செய்கிறவர்கள், இந்த தங்கம்லாம் செய்யறாங்கல்ல, பொற்கொள்ளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கோல்டு ஸ்மித்னு சொல்லுவாங்க. இந்த பொற்கொள்ளன் உலகத்துக்கு அத்தனை பொருட்களுக்கும் ஒரே ஃபார்முலா தான். அந்த கோல்டு என்னது, பியூரானதா, பரிசுத்தமானதா, அல்லது என்ன சொல்றது, சுத்தமானதா, கலப்படம் இல்லாததா என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். வேற எந்த வழியும் நமக்கு கடைபிடிக்க மாட்டாங்க. ஏதாவது தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? பார்த்தது இல்ல. கோல்டு எப்படி பார்த்தீங்க நீங்க? கோல்டு கடலை போய் வாங்கினா தெரியும். ஓகே, அப்படி இல்லை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோல்டை வந்து அக்னியில் போடுவாங்க. தெரியும், இது தெரியும்ல, அக்னியில போடுவாங்க. அக்னியில போட்ட பிறகு அந்த கோல்டு என்ன ஆகும், உருகிடும். உருகி எப்படி இருக்கும், நீங்க வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, தல 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 இருக்கும். அது சுத்தமான கலப்படம் இல்லாத பொன்னா இருக்கும் என்று சொன்னால், இந்த சிற்பா இந்த பொற்கொள்ளனுடைய முகம் அந்த கோல்டுல தெரியும். அதுல கலப்படம் இருக்கும் என்று சொன்னால், இந்த பொற்களுடைய முகம் அங்கும் இங்குமா ரொம்ப கொஞ்சம் கலப்படம் இருந்துச்சுன்னா கண்ணு மூக்குலாம் ஒரு சைஸ்ல இருக்கும். ரொம்ப கலப்படம் வந்துச்சுன்னா மூஞ்சியே தெரியாது, ஒரு அகோரமான ஒரு சாயலை அவன் பார்க்கக்கூடும். அதே மாதிரி ஆண்டவரின் வாழ்க்கையில பரீட்சை சோதனை அனுப்பும் பொழுது, என்னை அக்னிக்குள்ள அனுப்பும் போது, பொன்னை போல சோதிக்கப்படும் பொழுது என்னை ஆண்டவர் அக்னியில் அனுப்புறாரு. அக்னியில் அனுப்பிட்டு நான் சோதிக்கப்படும் பொழுது அதை அவர் பார்க்கும் போது அதில் அவருடைய முகத்தை அவர் பார்க்கிற வரைக்கும் அவர் சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். எப்படியாக ஒரு பொற்கொள்ளன் அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் பொண்ணுல அவன் கஷ்டப்பட்டு எத்தனையோ அடி கிலோமீட்டர் உள்ள போயிட்டு பொண்ணை எடுத்துட்டு வந்து அதை கலந்ததெல்லாம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். இப்போது மெஷின் தான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா ரொம்ப நாட்கள் ஆகும் என்று சொன்னா அதை சுத்தம் செய்து கடைசியாக அது எப்பொழுது தன்னுடைய முகத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதோ அது வரைக்கும் அதை சுத்தம் செய்வான். இன்னைக்கு நீங்கள் நானும் சோதிக்கப்படுகிறோம், பரீட்சிக்கப்படுகிறோம். நல்லா சொல்ற ஆண்டவர் என்னை உங்களை சுத்தப்படுத்துகிறார்.
ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய சொந்த சாயலாக மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இந்த God uses trials and he uses heat until he sees himself in you. ஆண்டவர் இந்த பரீட்சைகளையும் சோதனைகளையும் நம்ம வாழ்க்கையிலே தருவதற்கான காரணங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார். காரணங்கள் ஒன்று, நான் பாஸ் ஆகிறது. இரண்டாவது என்னன்னு சொன்னால் அது எனக்கென்று தனித்துவமாய்ந்து கொடுக்கப்பட்டது, எனக்கென்று என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சோதனையில. மூன்றாவதாக பார்க்கும்போது அவருடைய ரிஃப்ளெக்ஷனை, அவருடைய முகத்தை, அவருடைய சாயலை அவர் பார்க்க வேண்டும். மூன்றாம் வசனத்தில் சொல்றாரு, இது வெறும் பரீட்சை இல்ல, இது உங்க விசுவாசத்தின் பரீட்சை. உங்க வாழ்க்கையில காணப்படுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். என் வாழ்க்கையில காணப்படுற இந்த ஒரு காரியம், இது பிரச்சனையா இல்ல பரீட்சையா அல்லது சோதனையா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா உடனே நீங்க என்னத்தை பார்க்கணும்? இந்த பிரச்சனையில என் விசுவாசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்கா, விசுவாசத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை சோதனை எனக்கு பரீட்சை அல்ல. அது நீங்களா கேள்வி வாங்கிக்கிறேன். பேசிக்கா அதுதான். உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, இப்போ தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட வாய் விட்டேன், நீ நான் அடிப்பேன, நான் அடிப்பேன். சொல்ல பாசம் யாரோ ஒருத்தர் அச்சிரியா அடி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன அடிவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது வந்து அவர் வாயால் அந்த பிரச்சனை. அது விசுவாசத்தின் பரீட்சை கிடையாது. விசுவாசத்தை பரீட்சை என்று சொல்லும்போது நான் இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கும் விசுவாசத்தை அல்லது அன்பை அது கேள்வி எழுப்புகிறதா இருக்கும். உண்மையான விசுவாசிக்கிறியா? அதான் கேள்வி. விசுவாசிக்கிறவன் இப்படி இருப்பியா? விசுவாசிக்கிறேன் பதறான். நீ பதறானா உங்க விசுவாசத்துல பரீட்சையில் நீ அவுட்டு, ஃபெயிலு. அப்போ பார்க்கும்பொழுது மூன்றாவது சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, நீங்க சொல்றீங்க நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நீங்க சொல்றீங்க நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன், நீங்க சொல்றீங்க நான் ஆண்டவர்களே ஆவிக்குரியல்ல வளருகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஓகே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பரீட்சை. இந்த வீட்டுல டியூஷன் போற பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ஆனா வீட்டுல படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? பரீட்சை. என்னன்னாக்கா, இந்த பசங்க ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு புக்கு மூட்டு வந்து உட்காந்துச்சுன்னா அடுத்த கேள்வி அவங்க அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் அக்காவும் யாரா இருந்தானா, மூத்தவன் யாரா அடுத்த கேள்வி, எல்லாம் பச்சு முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன். எங்க டெஸ்ட் இல்ல கொஞ்சம் படிக்கணும். எல்லாம் வச்சு முடிச்சிட்டியா? எல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இவ்வளவு செய்ய வச்சு முடிச்சியா? எல்லாம் முடிச்சு. அவங்கெல்லாம் முடிச்சியா? அவங்கெல்லாம் முடிச்சா? வா கேள்வி கேட்கிறேன். இல்ல கொஞ்சம் திருப்பி ரிவைஸ் பண்ணும். நான் பண்ணதான் சொல்றேன், நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. ஏன் அப்போ ஆண்டவர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய போறேன், ஆண்டவரே நான் உண்மையில அன்பு கூறுறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்யணும், உமக்காக நான் வாழ போறேன் ஆண்டவரே, உங்க நீர் எனக்குள்ள வாழ போறீங்க ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி ஆண்டு நீங்க பாருங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்ல போறேன் ஆண்டவரே, ஏதோ ஒன்று பண்ண போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஓகேப்பா என்ன பண்ணலாம்? எக்ஸாம் ஆகுது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஓகே பாப்போம், எக்ஸாம் எழுதினேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதினேன், அடுத்த பதில் என்ன இருக்கும்? வீட்டுல ரிசல்ட் வரும், இது தெரியும். இங்க அதுதான், ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நான் பரீட்சையில பாஸ் ஆகலையான்னு சொல்லிட்டு. நான் ஈஸியா ஆண்டவர் கிட்ட வந்து காலைல பாட்டு போடணுமே, கர்த்தர் செய், சண்டே மார்னிங் சர்வீஸ்ல கர்த்தர் செய்ய நினைத்த அந்த மியூசிக் நினைத்தது அது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு, அப்படிலாம் நல்லா பாட்டு போடுவோம். மண்டே போயிட்டு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அன்னைக்கு அப்போ மண்டே எனக்கு அதுக்கு டெஸ்ட் நான் சொல்லிட்டேன்ல, கர்த்தர் நீ தடைபடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடுறல, மண்டே அதுக்கான டெஸ்ட் போறோம். ஓகே, இவன் உண்மையாவே தடைபடாதுன்னு நினைக்கிறானா? இவன் உண்மையாவே வந்து தடைபடாதுன்னு நினைச்சுதான் இவன் வாழ்க்கையில தன் காரியங்களை நடப்பிக்கிறானா? இல்ல சும்மா அவர் வந்து பொய்யா பாட்டு பாடுகிறானா? உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். அடுத்த மண்டே வா 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 உட்கார எங்க வாழ்ற சொல்லு பார்க்கலாம். 1 2 3 இல்லையே, மூணு கொஸ்டின்ல முட்டமா இருக்கு, ஃபெயிலு. அடுத்த வாரம் போ, என்ன பாட்டு பாடுற பார்ப்போம். அப்படியாக நம்மளுக்கு எப்போலாம் நம்ம தேவலாம் வாயில அறிக்கை, அதுதான் யோசிச்சு பேசணும். அப்படி விதாண்டவாதம் இல்லை என்று சொன்னால், அது சில பேர் சொன்னாங்க அதனால அது சொல்றதே கிடையாது அப்படின்றாங்க. அது விதாண்டவாதம். அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்லி, நான் அறிக்கை செய்து, அதற்காக நான் முயற்சி செய்வேன். அப்போ நான் எப்போ அந்த 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 ஜெயிலர் கிட்ட சொல்லிடுறேன், சிறைச்சாலை காணல சொல்றாரு, நீ விசுவாசித்தா நீ உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் சாய்ஸ். நான் விசுவாசிக்கிறேன்.
அந்த மனப்பான்மை. நீ யாராவது இருந்துட்டு போய் நீ வந்து ரோம சாம்ராஜ்யத்துல பெரிய ஆளு தான், ராஜாக்கு ஜெயில நீ பெரிய ஆள் தான், ஆனா விசுவாசிக்கிறியா? ஆமா சார். அந்த லெவலுக்கு நானும் நீங்களும் வரும்பொழுது my testing calls a faith to witness, to stand and testify. என்னுடைய விசுவாசமானது சாட்சியை எழுப்பி தருகிறதா இருக்கிறது. என் விசுவாசமானது சாட்சியை எழுப்ப தருகிறதா இருக்குது. நான் சொல்றேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, பாடுவோம். நம்புவேன் இயேசுவை நம்புவேன், பாசுவோம், பாடுவோம். வெரி குட். நம்மளுக்கு தெரியும் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட, தேவர் என்னோடு கூட இருக்கிற ஒரு கோடும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக ஆமென் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை அல்லேலூயா என்னது தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் பொங்கி 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 வழியுது. அதுக்கு ஆமென் எல்லாம் போடுவோம். சர்ச்சில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். என்ன சொல்றது? ஏதாவது வார்த்தை சொல்லல டக்குன்னு. உனக்கு விரோதமா எழுப்பப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. உன் சத்துருக்கள் உன் வாசை நக்கி நக்குவார்கள், உன் காலை நக்கி பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா புத்தா நம்ம சொன்னது ஆமென் ஹல்லேலூயான்றோம். அத்தனை சத்துரு பார்த்தனே, ஐயோ அப்ப சத்துரு யாராயிட்டான்? பக்கத்து வீட்டுக்காரன் ஆயிட்டான். சோ எதுக்கு சொல்றேன்னாக்கா, எல்லாருக்கும் வளரணும்னு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே ஆண்டவரை போல மாறணும்னு ஆசை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்குமே வந்து இயேசு நல்ல மனுஷர், அவரை போல நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் ஆர் யூ willing to stand for a test? நானும் நீங்களும் பரீட்சையில் நிற்க ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த ரன்னர்ஸ் எல்லாம் பார்க்க, ஓட்டப்பந்தயாளர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், அந்த ஓட்டப்பந்தயாளர்களை பார்க்கும்போது அவங்க ஓடுறதுக்கு முன்னாடி எத்தனையோ மணி நேரம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. கையை இப்படி ஆட்டுவாங்க, காலை இப்படி ஆட்டுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, நெட் உடைப்பாங்க, கையை இப்படிலாம் பண்ணுவாங்க, காலை பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ஓடதானே போற, எதுக்கு பண்ற? அவனால் ஓட முடியும். அதெல்லாம் பண்ணாம அதே அவங்க ஓட்ட பண்ணதுல அவங்க வந்து சூப்பரான ஆளா இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணாம அவன் ஓட முடியாது. ஏன்னாக்கா அவன் ஓடும்பொழுது இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணும்போது நரம்புகள்லாம் அவன் விட்டு கொடுத்து அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாம இருக்கும். அவன் அப்படிலாம் பண்ணாம சாதாரணமா ஓடுனாக்கா ஒன்னே கால் இருக்க நரம்பு வரும், இல்ல கால் வந்து நீளமா வராது, ஏதாவது ஒரு சுளுக்கு பிடிச்சிக்கும், இடுப்புல பிடிச்சிக்கும், ஏதாவது ஒரு காரியம் பிடிக்கும். அப்போ ஆண்டவர் வந்து இந்த பரீட்சையின் மூலமாக என்னை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. ஓட்டப்பந்தயத்துல ஓடுவதற்காக என்னை பழக்க வைக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கொரிந்தியர் சொல்றாரு, அந்த மல்யுத்தம் பண்ணுகிறவன், சிலம்பம் பண்ணுகிறான், நம்முடைய சிலம்பம் பண்ண பட்டயத்தை பண்றோம், ஓட்டப்பந்தயம், அவன் அதற்கேற்ற காரியங்களை, அதற்கேற்ற சாப்பாடை சாப்பிடணும், அதற்கேற்ற வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கேற்ற பிராக்டிஸ் அவன் பண்ணிக்கணும். அப்படி இல்லை என்று அப்படி வாழ முடியாது சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இங்க 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. 4ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூர்ணமாய் நிறைவுள்ளவராய் பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கொடுது. Let patience and endurance do its work perfectly. பொறுமை அதோட வேலையை செய்யட்டும். பரீட்சைக்கப்படுறீங்க. என்ன விதமான பரீட்சை? விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசத்தின் பரீட்சை என்ன பண்ணணும்? பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? டெஸ்ட் எழுத போற, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அங்க போய் டெஸ்ட்ல உட்கார்ந்து, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சுட்டு அதுவும் சொல்லிட்டு படிக்காம போயிட்டு எனக்கு பிளாக் அவுட் ஆயிடுன்னு சொல்லக்கூடாது. உண்மையாவே நல்லா படிச்சுட்டு நல்லா நைட்லாம் படிப்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க போய் எக்ஸாம்ல உட்கார்ந்த உடனே மைண்ட் பிளாங்க் ஆயிடும். படிக்காம போயிட்டு பிளாங்க் ஆகுறது வேற ஸ்டேட். இது படிச்சுட்டு போய் மண்டை பிளாங்க் ஆயிடும். என்ன தப்பித்தா? ஆமா, பிளாங்க் ஆயிடும். மண்டை பிளாங்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது. பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுதான் பிரச்சனை. எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுத்துக்கு ஆன்சர் தெரியாது. அப்ப என்ன பண்ற கூடாது? டெஸ்டாவது அதாவது அடுத்த அறிவியல பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற கூடாது? கிளம்பி டெஸ்ட் பரீட்சையை ஒருபோதும் கைவிடக்கூடாது. பரீட்சையிலிருந்து தப்பித்து போடுவதற்கு எஸ்கேப் பிளான் வச்சுக்க கூடாது. இந்த பரீட்சை ஆண்டவர் நடத்துகிறான்னு சொன்னோடனே அதுவே எஸ்கேப்பா எப்படியாவது எஸ்கேப்பா உட்கார்ந்து பார்க்க கூடாது. அந்த பரீட்சையில நான் பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த பரீட்சையில பொறுமையோடு இருக்க வேண்டும்.
ஏன்னாக்கா நிறைய பேர் நம்ம வந்து அதே கிளாஸ், அதே டெஸ்க்னா மேஜர், அதே சீட்டு, அதே பேப்பர், அதே கொஸ்டின் பேப்பர் பல வருஷமா எழுதிட்டு இருக்கோம், பல வருஷமா ஃபெயில் பண்ணிட்டு இருக்கோம். அநேக காரியங்களே எனக்கு நான் சொல்றேன், அநேக காரியங்களை இன்னும் நான் பாஸ் ஆக வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் அதிகமாக பாஸ் ஆக வேண்டிய காரியம், இன்னும் அதிகமாக அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது யோசிப்பேன், ஆண்டவரே இன்னுமா ஆமா இன்னும் தான் அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கும். பாஸ் ஆக அடுத்த பாஸ் ஆகவே இருந்தா பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது, பாஸ் ஆகிட்டே இருக்க வேண்டும். அப்பொழுது பார்க்கும்போது நான் ஒரே டெஸ்ட உட்காந்து 9 வருஷம் எழுதக்கூடாது. ஒரு டெஸ்ட் எழுதுறேன்னா அதுல பாஸ் ஆகணும். ஏன் நான் பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகுறேன்னாக்கா ரொம்ப சிம்பிள்ங்க, நான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல, நான் தேவனுடைய சமாதானத்துக்கு இடம் கொடுக்கல, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுமையை நான் இழந்துட்டேன். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பரீட்சையில விழுந்து விடுவோம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்துக்கு என் வாழ்க்கை இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் குழப்பம் அடைஞ்சிருவேன். மூன்றாவதாக என் பொறுமை இழந்து பரீட்சையில நான் ஓடி விடுவேன். நம்ம பரீட்சையில பார்க்கும்போது பொறுமையானது பூரண கிரியை செய்ய விடுவது இல்லை. பொறுமையானத எவ்வளவு பொறுமை கவுண்டிங்லாம் கிடையாது, பொறுமை அவ்வளவுதான். தேவன் எங்கேயுமே இவ்வளவுதான் பொறுமையா இருப்பா அப்படிலாம் சொல்ல, பொறுமையா இருக்கு அவ்வளவுதான். கர்த்தருக்கு காத்திரு, எவ்வளவு நாள் காத்திருக்குது அதெல்லாம் கேட்க கூடாது, கர்த்தருக்கு காத்திரு அப்படிதான் பகிரப்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தருக்கு காத்திரு, இன்னும் 4 வாரத்துக்கு கர்த்தருக்கு காத்திரு அப்படிலாம் பைபிள் இல்லையே. பைபிள் சொல்றது கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையுடன் கர்த்தருக்கே காத்திரு. சிம்பிளா முடிச்சுட்டாங்க. எவ்வளவு நாள் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. யூ காட் டு வெயிட் மேன். நானும் நீங்க வெயிட் பண்ணியே, நான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும், நான் ஓட போறேன். அது ஓடுறதுக்கு முன்னாடி நான் என்ன நான் லகுவாக்கிக்கணும், என்ன நான் செய்து கொள்ள போறோம். அநேக சமயத்துல 25 வருஷமா 30 வருஷமா நம்ம டெஸ்ட்ல பாஸ் ஆகாம 10 வருஷமா அப்படியே இருக்கும். எங்க ஸ்கூல்ல நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு என் செட்ல ஒருத்தர் இருந்தாரு, நல்ல பேரு மறந்துட்டேன். அவன் 22 வயசு 21 வயசு அவனுக்கு. மீசெல்லாம் முடிச்சுட்டு நாங்களாம் பொடி பசங்க மாதிரி லைட்டா அப்படி ஒட்டிட்டு இருக்கோம். அவன் நல்ல மீச, இந்த மாதிரி மீச இந்த ஆடி வச்சுட்டு உட்காந்துப்பான், பார்க்கறதுக்கு குடிகார மாதிரி இருப்பான். அதே கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கும். அவங்க அப்பா என்ன எனக்கு காரணம் தெரியாது. வந்தா கிளாஸ்ல வந்தா காலைல 7 மணிக்கு வந்தானாக்கா நல்லா தூங்குவான், கரெக்டா 7 மணிக்கு வருவான், நல்லா தூங்குவான். திருப்பி சாயங்காலம் 8 மணிக்கு முடியும், ஏஞ்சிட்டு போயிடுவான். அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 4 முறை 12th எக்ஸாம் எழுதிருக்காப்புல, ஆயினும் பாஸ் ஆகவில்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. 4 முறை இல்ல 4000 முறை பொய்யில, உதாரணத்துக்கு சொல்றேன், பொய்யில ஒரு பரீட்சை ஆண்டு வைக்கிறார், அல்லது உண்மையா இருக்குது ஒரு பரீட்சை வைக்கிறார். அப்படி நீங்க எவ்வளவு எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ரொம்ப ஊழியக்காரர்கள் தெரியாது, சொற்ப ஊழியக்காரர்கள் அப்பதான் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு இருப்பாங்க. பக்கத்துல மூலக்கடை வந்துட்டேன், 2 நிமிஷம் தான் வந்துடும். நுங்க பார்க்கறது இருப்பான், காலேஜ் சொல்ற நுங்க பார்க்கறது இருப்பான். சார் கெல்லி சிக்னல் இருக்கு சார், 5 நிமிஷம் தான் வந்துடும். நுங்க பார்க்கறது இருந்து கெல்லிஸ்க்கு 5 நிமிஷத்துல ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம சபை தான் அவங்க கம்பேர் பண்ணா ரொம்ப சின்ன சபை, குளத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபைக்கு போதவராக இருக்கிறவர். பார்க்கும்போது சிரிச்சுப்போம். நம்ம என்ன சொல்றது, விசுவாசினா சொல்லலாம், ஊழியக்காரனா ஆண்டர் சொல்றோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. எப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க, ஊழியக்காரனை பத்தி பேசுறாங்க, இல்லைனாக்கா ஊழியக்காரனை பத்தி பேசாதுங்க, அது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம சொல்றதே கிடையாது, அமைதியா இருப்போம். அப்போ எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னால், நீங்கள் பரீட்சையை ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடக்கூடாது, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இப்போ நான் 8ஆம் கிளாஸ் படிக்கணும்னாக்கா நான் 7வது கிளாஸ் பாஸ் பண்ணணும். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வரும். அந்த ஸ்காலர்ஷிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
6வது பாஸ் பண்ணணும், 7வது பாஸ் பண்ணணும், 8வது பாஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு ஸ்காலர்ஷிப். நான் அல்லாம நான் வந்து 8வது உள்ள ஸ்காலர்ஷிப், 8வது உள்ள சன்மான தொகையை நான் 7வது வந்து என்னால படிக்க முடியலங்க, பாஸ் பண்ண முடியலங்க, அதுல 10,000 தராங்கனாக்கா 10,000 வேணாங்க, 5,000 கொடுங்க, நான் போயிடுறேன். பாதி வேலை கொடுங்க. நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் தான், நமக்கு தேவையான நன்மைகள் தான், நமக்கு தேவையாக வைக்கப்பட்டது தான், அனைத்தும் உன்னதங்கள்ல இருக்கிறது. ஆனால் நான் பாஸ் பண்ண ஒவ்வொன்றா இடத்துல வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 சொல்றாரு, பரத்திலிருந்து ஜோதியில் விதானத்துக்கு வரும். அதுக்கு மேல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை இல்லாம என் வாழ்க்கையிலே நான் பாஸ் ஆவது ரொம்ப கஷ்டம். எப்படி நான் வெளியே போறது? எப்படி நான் கேட்கலாம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி என்ன விடுதலை செய்ய போறீங்க? நீ பாஸ் ஆனா விடுதலை செய்ய போற. ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே போற போற? அது பிரச்சனை உங்களுக்கான பரீட்சை. சரி ஆண்டவரே, இந்த பரீட்சையில இருந்து எப்படி என்ன வெளியேற்ற போறீங்க? நீ பாஸ் பண்ணா வெளியே போயிடலாம். சொல்லுவாங்க டியூஷன்ல, நீ படிச்சா வீட்டுக்கு போயிடலாம், படிக்கல என்ன பண்ணும்? நைட்டு ஃபுல்லா இங்கேயே இருக்கணும்ன்றவாங்க. அதே மாதிரி நீ படிச்சா, நீ பாஸ் பண்ணா நீ போயிடலாம்னு சொல்ல. அப்போ அப்படி பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய வேண்டும். பூரண கிரியை, பர்ஃபெக்ட் முழுமையான ஒரு கிரியை பொறுமை செய்யவில்லை என்று சொன்னால் அது பொறுமை. என் சோதனை நேரத்தில் நான் பொறுமையா இருக்கணும்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. பதறி பேசிடக்கூடாது, பதறி புலம்பக்கூடாது, பதறி வார்த்தையை விடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பரீட்சை நேரத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? பரீட்சை என்ன பண்ண மாட்டாங்க? ஓகே, பேசுவாங்க. பேசக்கூடாது, பார்க்க கூடாது, வினவக்கூடாது, ஆக்ஷன் காமிக்க கூடாது. எங்க காலத்துல இப்ப இருக்கான்னு தெரியல, எங்க காலத்துல வந்து ஏனா இங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இங்க, பி இங்க, சி இங்க, டி இங்க. ஏன்னா இப்படி ஃபர்ஸ்ட் ஆமா சொல்லலாம். நாங்க சொன்னா என்னது ஆன்சர் ஏ, அப்படின்னா என்னது ஆன்சர் சி. இப்ப இருக்கா? இருக்கு. அந்த காலம் இந்த காலம் தான் இருக்குது. அப்படி அதுலயும் நான் பண்ணல, இதுலயும் நான் பண்ணக்கூடாது. அப்போ இந்த சோதனை இருந்து எப்படி வெளிப்பட வேண்டும், அல்லது எப்படி எஸ்கேப் ஆகிறது, அல்லது எப்படி இந்த பரீட்சையில் என்டியூர் பண்ணி பொறுமையாயிருந்து, பொறுமையானது தன்னுடைய பூரண கிரியை என் வாழ்க்கையில செய்து நான் இவ்வளோ இந்த அளவுக்கு அவன் பொறுமையா இருக்கிறான்பா அப்படின்னு ஆண்டவர் என் வாழ்க்கையில பார்த்து நான் எப்போது வெளியே வர முடியும்? என் வாழ்க்கையில காணப்படுகிற ஆவிக்குரிய பிரச்சனைகள், ஆவிக்குரிய அல்லது சரீர பிரகாரமான பிரச்சனைகள், அல்லது மனதிற்கு நேராக இமோஷனல் பிரச்சனை, சூழ்நிலைகளான பிரச்சனை, உறவு ரீதியாக பிரச்சனை, இதெல்லாம் எந்த விதமான காரியத்தில் சோதனை வந்தாலும் சரி, முதலாவதாக ஒன்றை செய்ய வேண்டும். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி என்னது? மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். ஓகே, மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். பரீட்சையை எப்படி மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுவது? பரீட்சையை, சோதனையை எப்படி சந்தோஷமாய் ஏற்றுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். பரீட்சையை எப்படி மிகுந்த சொல்றாரு, ஈஸியா சொல்லி போயிடாரு. என்ன மண்டைகிட்ட குழம்பிச்ச நாளுக்கு தான் யோசிக்க தோணும் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது. ஆனா இவர் சொல்றாரு, நீங்கள் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அதை மிகுந்த சந்தோஷம், விசுவாசத்துக்கான பரீட்சை நடைபெறும் பொழுது அதில் பொறுமை பூர்ண கிரியை செய்ய வேண்டும். ஆனால் நீங்க மிகுந்த சந்தோஷமாய் அதை எண்ண வேண்டும். கவுண்ட் இட் ஜாய், அல்லது கவுண்ட் இட் ஆல் ஜாய். அப்போ ஆண்டவர் வந்து தமிழ்ல பார்க்கும்போது ஜாய், சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க, மிகுந்த மகிழ்ச்சியா எண்ணுங்கன்னு சொல்லல. ஹாப்பினஸ், கவுண்ட் இட் ஹாப்பின்னு சொல்லல, கவுண்ட் இட் வித் ஜாய்ன்னு சொல்றாரு. நீங்கள் அதை மிகுந்த
சந்தோஷமாக அல்லது களி கூறுதலாக எண்ணுங்க, மகிழ்ச்சியா எண்ணாதுங்க. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரியமானவர்களே. மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும், மகிழ்ச்சிக்கும் களி கூறுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஜாய் அப்படின்னா காரா, CHARA கிரேக்க பதத்துல ஜாய்னா காரா, என்ன களி கூறுதல் மற்றும் சந்தோஷமா இருக்குதல். ஆனா மகிழ்ச்சி என்பது வேறு. ஹாப்பினஸ் மகிழ்ச்சி, ஜாய் சந்தோஷம் அல்லது களி கூறுதல். ஓகே, ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியை பார்த்துட்டு அப்புறமா சந்தோஷம் என்னன்னு பார்ப்போம். ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்து அப்புறம் ஜாய். ஓகே, ஹாப்பினஸ் மகிழ்ச்சி என்றால் என்ன? வெளியரங்கமான சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து நமக்கு வருவது மகிழ்ச்சி, அல்லது உலக பிரகாரமான வெளியரங்கமான என்னுடைய பதவி உயர்வோ, என்னுடைய பணமோ, என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய போனஸ் காசோ, அல்லது என் வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய ஒரு வெற்றினாலே, அல்லது வெளியரங்கமான காரியங்கள்னாலே எனக்குள்ளாய் வருகிறத ஒரு ஃபீலிங் தான் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. அப்படின்னா இப்போ உங்க பேங்க் பேலன்ஸ்ல ஒரு 50 லட்சம் நான் போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு மெசேஜ் வருது 50 லட்சம் ரூபா உங்க சோ பேங்க்ல வந்துடுச்சு அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? வா 50 லட்சம் ரூபா, ஓகே, அதுக்கு 5 லட்சம், இதுக்கு 6 லட்சம், அடுத்து ஒரு லேண்டை வாங்குறோம், அடுத்த வீடை கட்டுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், கிரகப்பிரவேசம் வரோம், பிரியாணி போடுறோம், உட்காடுறோம். 50 லட்சம் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் ஒரு சின்ன இதை சொல்றேன். அது மகிழ்ச்சி. அது சூழ்நிலைகளை அடிப்படையாய் கொண்டது. 50 லட்சம் வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி வந்துடும். 50 லட்சம் நீ கடன் கட்டணும், உங்க தாத்தா சொல்லிருப்பாங்க, உங்க எப்போது வருது ஒரு வக்கீல் வழி சொல்லுது, உங்க தாத்தா இந்த சோ தாத்தா இந்த நபர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு அவர் உங்க வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு. அதனால அந்த 50 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும், நீங்க வட்டியோடு கூட தவணை முறையில் அல்ல முழு பணமாக செலுத்த வேண்டும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. மகிழ்ச்சி இருக்காது. சோ மகிழ்ச்சி என்று சொன்ன ஹாப்பினஸ் வெளியரங்கமான சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டது. ஜாய் எப்படின்னாக்கா அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய ஒரு மன அமைதி, மன நிம்மதி. வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து மாதிரி எப்படி சூழ்நிலை காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, தலைவர் தலகாணை சுத்திக்கிட்டு இருக்குதார். That is joy. அததான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு 8, 9, 10 அப்படியே பார்த்தா joy of salvation, ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து பேசும்போது சொல்றாரு, உபத்திரவம் இருக்குது ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்குள்ள பெருகி கொண்டிருக்குதுன்னு சொல்றாரு. இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பரீட்சையை பார்த்தோன்னே சந்தோஷம் ஆயிடும். பரீட்சையை பார்த்து இந்த இன்னர் ஜாய் எனக்குள்ளாக வந்து விடணும். பரீட்சையை பார்த்தா அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஐயோ வந்துடுச்சா மறுபடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரீட்சையை பார்த்தா அதை பார்த்து பைத்தியகாரத்தனமா ஆயிடுச்சு, ஐயோ பைத்தியமா ஆயிட்டேன், மண்டெல்லாம் பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது பரீட்சை வந்த உடனே இவனால் தாங்க வந்துச்சுங்க, அவனால் தாங்க வந்துச்சுங்க, இவன் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரீட்சை வந்த உடனே அதை குறித்து கசப்பாக எண்ணக்கூடாது. பரீட்சை வந்த உடனே தான் வந்துச்சு அதுல பழி வாங்க போற சொல்லிட்டு பழி எடுத்துட்டு போக கூடாது. ஏன் என்று சொன்னால் பரீட்சையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பரீட்சையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன்னாக்கா இந்த மிகுந்த சந்தோஷம், இந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷமானது என்னை பதற வைக்காமல் புயல் அடிக்கும், ஆனா நடுவுல அமைதி இருக்கும். கடல் கொந்தளிக்கும், பூமி பெருக்கி எடுக்கும், ஜனங்கள் வாரிக்கொண்டு போகப்படுவார்கள், ஆனால் அமைதி இருக்கும், சந்தோஷம். இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்க்கையில அநேக சமயத்திலே மகிழ்ச்சி, தற்காலிகமான மகிழ்ச்சியை தேடி போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், சமாதானத்தை அவர் தந்திருக்கிறார், ஆனால் சந்தோஷத்தை தேடி நான் நீங்களும் போக வேண்டும். அந்த சந்தோஷம் அவருடைய பிரசன்னத்திலே கிடைக்கும், அவருடைய சமூகத்திலே கிடைக்கும். அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி 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 வழியுதே,
ஆனந்தம் பேரானந்தமே. அழகான பாடல். அவருடைய சமூகம் சந்தோஷமாய் மாற வேண்டும். ஏன்னாக்கா இந்த மகிழ்ச்சி என்பது இந்த சூழ்நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பேன், சூழ்நிலைகள் நல்லா இல்லைனாக்கா ஓன் ஆயிடுவேன். பாக்கெட்ல காசு இருந்தா ஈனுவேன், பாக்கெட்ல காசு இல்லைனாக்கா ஓன் ஆயிடுவேன். அது அல்ல, அது அல்ல. ஆவிக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களே, அன்பா இருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் கையில காசு வச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை அமைக்கவில்லை. இன்னைக்கு அந்த காலத்துல அந்த காலத்துல காசு இருந்துச்சு. அப்போஸ்தலன் ஒரு வேலை செஞ்சுதான் தன்னுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் அவருடைய எல்லா சூழலிலும் அவரை நடுநின்றவர்களை தப்பிக்கிறவரை காண மாட்டார். That is what God is all about. நான் என் சோதனை மிகுந்த சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும். காலையில் சொன்னேன், அவர் யாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் யாரும் மறுபடியும் காலையில் ஞாபகப்படுத்துறேன். அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் என் பலவீனத்தில் அவருடைய பலன் எப்படி பூர்ணமா விளங்குதுன்னு எனக்கு தெரியும். அவர் யாருன்னு தெரிஞ்சாதாக்கா என் உபத்திரவத்தோடைய மகிமை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஏன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் என் சோதனையில பரிசுத்தானுடைய வல்லமை எப்படி போனது காண முடியும். அவர் யாருன்னு தெரியல, நான் இதுதான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ சொல்றாரு, எப்படி முதலாவதாக சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. மிகுந்த சந்தோஷமா இருங்க. ஓகே, நம்ம கேள்வி, எப்படி சந்தோஷமா இருக்க வேண்டும்? ரொம்ப சிம்பிள். அதுக்கு முந்தின வார்த்தை என்னது? 3ஆம் வசனம், மிகுந்த சந்தோஷத்துக்கு அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை முந்தின வார்த்தை என்னது? இல்ல இல்ல அறிந்து விட்டீங்களே. அறிந்துன்னா அறிஞ்சு அவ்வளவுதானே? இல்ல, அறிந்து மிக முக்கியம். யூத கலாச்சாரத்தின்படி அறிந்து அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் மிக முக்கியமான 2 காரணங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க. ஒன்று, அறிவை குறித்து பேசும்போது உபயோகப்படுத்துவாங்க. இன்று ஒரு கணவன் மனைவி உறவை குறித்து பேசும்போது அறிந்து என்ற வார்த்தை, ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து என்ற வார்த்தை உபயோகிக்கப்படும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் முழு ஆவி ஆத்மா சரீரம் சகலத்தையும் ஒரு நபருக்குள்ளாய் செலுத்தக்கூடிய ஒரு காரியம் ஒன்று. 2வது, அவரை பற்றி அறிந்து. இங்கே அப்போஸ்தலன் யாக்கோபு இங்க சொல்லும் பொழுது அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? எதை அறிய வேண்டும்? You got to know something. எதை அறிய வேண்டும்? எதை அறிய வேண்டும் என்றது நான் சின்ன உதாரணம் சொல்லிட்டா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. ஒரு ஊழியக்காரர் ஒரு மகள் இருந்தால், மகளுக்கு அவங்க கர்ப்பிணியாக காணப்பட்டார்கள். அவர்கள் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அவர்கள் அந்த காலம், அந்த என்ன சொல்றது, அந்த 9th மந்த் முடிஞ்ச பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மகள் சும்மா போறாங்க. பார்த்தா அங்க லேபர் பெயின் வருது. லேபர் பெயின் வந்தோடனே வலிக்க ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா பாஸ்டர், அவர் வராரு. வந்த உடனே இந்த பாஸ்டருடைய பாஸ்டர் பொண்ணா கொஞ்சம் பைபிள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, இந்த பாஸ்டர் பொண்ணு சொல்லுது, இந்த ஏவாளை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஏன் ஏவாளை பிடிக்கல? ஏன் ஏவாளை பிடிக்கலன்னு சொல்லிச்சு. வலிக்கு காரணம் யாரு? அப்பா உண்மை தெரியலப்பா. வலிக்கு காரணம் யாரு? ஏவாள். அதனால ஏவாள் பாவம். அந்த மேபி நம்ம பாஸ்டர் மாதிரி அந்த பாஸ்டர் பிள்ளை வழி இல்லாம, பிள்ளை இல்லாமல் இல்ல, வேதனை இல்லாமல் பிள்ளை பெறுவாய் அப்படின்னு சொல்ற அவருக்கு வசனம் தெரியல. இல்லக்கா அவர் மறந்துட்டாரா, சொந்த பொண்ணால மைண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரா. ரொம்ப கஷ்டமா அந்த குழந்தைக்கு கழுத்துல சுத்து சொல்றாங்க, சுத்தா அந்த டைம்ல இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு கிரிட்டிக்கல் டைம். இந்த பொண்ணு கத்துது, வயிறு கத்துது. டாக்டர் சொல்றாங்க தள்ளுமா, புஷ்ன்றாங்க. டாக்டர் இதை விட்டு சொல்றதுக்கு வேற புஷ்ன்னு எங்க புஷ் பண்றது, மாட்டினுக்குது. தலை என்னது, இந்த தொப்புள் என்ன தலையில மாட்டினுக்குது. புஷ்னா என்னது, எங்கத்தை புஷ் பண்றது. ஆனா புஷ்ன்றாங்க. ஆனா பயங்கரமான வழி. அவன் பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, வாழ்க்கையில் இப்படி போட்ட ஒரு வழி எனக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பா மெதுவா அது காதுகிட்ட போயிட்டு, வலிக்குதுல, அப்ப சி செக்ஷன் பண்ணிடலாம். சி செக்ஷன்னா புரியுதுல,
நீங்க என்ன சொன்னீங்க? சி செக்ஷனுக்கு அறுக்கிறது சிசேரியன். அது சிசேரியன் இல்லைங்க, அது சி செக்ஷன். ஓகே, அது நீங்க வந்து அப்படியே ஆக்கிட்டீங்க. சரி, அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துருவோமா நல்லா கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. ஏமா இல்ல அதுக்கு இந்த வழியே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா சொன்னாரா, சரி கொஞ்சம் பொறுமையா இருக்கு. எங்க பொறுமையா இருக்குது, வழி இது எங்க பொறுமையா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்துச்சு. பிறந்துட்டு அந்த நர்ஸ் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த அந்த அம்மா கிட்ட வந்து காணும்போது அம்மா அந்த குழந்தைய பார்த்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடித்து அவர்கள் சிரித்தாங்க. அப்போ இந்த பாஸ்டர்லாம் கொஞ்சம் இருக்கணும்ல, அவர் போயிட்டு ஏம்மா இப்போ வலிக்கலையே உனக்கு? அப்பா அந்த மகள் சொன்னாலாம், இவன் பிறப்பான்னு எனக்கு தெரியும், அதனால நான் வழியை பொறுத்துக்கிட்டேன். எதை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், என் பரீட்சையின் முடிவிலே தேவன் மகிமைப்பட போகிறார் அறிந்திருக்க வேண்டும். என் பரீட்சையின் முடிவிலே ஏதோ ஒரு புதிய காரியம் எனக்குள்ளாயது தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 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 கர்ப்ப வேதனையானது இவளுக்கு பயங்கரமான வேதனை. அதாவது சொல்லுவாங்க 20 எலும்புகளை, உடம்புல இருக்கக்கூடிய 20 எலும்புகளை ஒன்னா உடைச்சா என்ன வலி இருக்கும், அந்த வழிதான் இந்த இடத்துல அந்த பெல்விஸ் விரியும் பொழுது காணப்படும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வழியிலே பெற்றெடுத்த அந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, வேணாங்க, இந்த வேலை ரொம்ப பிரச்சனை இருக்குங்க, வேணாங்க, இது ரொம்ப கவலையா இருக்குங்க, இது வேணாங்க, இந்த பிரச்சனை என்னால ஜெயிக்கவே முடியாதுங்க, இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்றாங்க. அது வேண்டாம்னு விதக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதுவே வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது, வழி இருக்கும் அந்த பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி விலக்கி போடுங்களா? விலக்கி போட மாட்டீங்க. அதே மாதிரி நான் சோதனையில பரீட்சை வழியாக நான் கடந்து போகும் பொழுது வழி இருக்கத்தான் செய்யும். ஆனால் முடிவு நீங்க சந்தோஷமாக அதை அறிந்து, you got to know it. பரீட்சையை குறித்து அறிந்திருக்க வேண்டும். பரீட்சை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், ஆனால் முடிவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். 12ஆம் வசனத்துல சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின கர்த்தர் தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனால் தேவனால் சோதிக்கப்படும் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல, ஒருவனே அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாக மரணத்தை பிரிக்கும். என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்தவரும் பரத்தின் ஜோதியின் பிதாவிலிருந்து உம்மிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகள் முதற்பல்லாளை தம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜெனிப்பித்தார். சோதனையின் முடிவிலே, பரீட்சையின் முடிவிலே, that is going to be a birth. அங்கே ஒரு ஜெனிப்பிக்கப்படுகிற ஒரு காரியம் ஒன்று, ஏதோ ஒன்று பறப்பது. அது எதுவாக இருக்கலாம், ஆனால் அது புதுசா இருக்கும். பரீட்சையின் முடிவிலே அது வரைக்கும் 10வது தான் பாஸ், என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா ரிசல்ட் வந்து பாஸ் தெரிஞ்ச உடனே வேற ஒரு உலகத்துக்கு நேரம் கடந்து போவோம். வேற ஒரு காலேஜ்ல ஸ்கூலுக்கு நேரம் கடந்து போவோம். ஸ்கூல் படிச்சு பாஸ் அப்படியே முடிச்ச உடனே, ரிசல்ட் பாஸ் வந்த உடனே அடுத்து வேற ஒரு உலகத்துக்கு நேரம் கடந்து போகிறோம். காலேஜ் பாஸ், வேற ஒரு உலகத்துக்கு நேரம் கடந்து, ப்ரமோஷன் பாஸ், வேற உலகத்துக்கு நேராக. இந்த பரிமாற்றத்தை வளர்ச்சியை விரும்புகிற நானும் நீங்களும் ஒன்றெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரீட்சை முதலாவதாக இந்த பரீட்சை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அறிந்திருக்க வேண்டும். என்னத்தை அறிந்திருக்க வேண்டும்? ஏதோ ஒரு காரியம் எனக்குள்ளாக இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி ஜெனிப்பிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சும்மா போற போக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்னை சோதிக்கிறவர் அல்ல. அதான் சொல்றாரு, அவர் அப்படி சோதிக்க மாட்டாரு. அவர் பரீட்சை எப்படி இருக்கும்? விசுவாசத்தின் பரீட்சை இருக்கும். ஆனா சோதனை எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களுடைய சொந்த இச்சையாளர். ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். பரீட்சை, சோதனை. பரீட்சை விசுவாசத்தை பரீட்சிக்கும், சோதனை உங்களுடையதாக இருக்கும். மூன்றாவதாக இந்த சோதனையினுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 1 verses 7, 8 and 9. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற
உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். ஓகே, சோதிக்கப்பட்டு அப்படிங்கிற வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதுங்க. சோதிக்கப்பட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதுங்க. ஏன்னா தமிழ் வேதாகமத்துல சோதனைக்கும் பரீட்சைக்கும் நிறைய பிரச்சனை, அது இன்னி வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல டெஸ்ட் இருக்கும். சோ இங்க வந்து சோதனை பரீட்சை. விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். என் பரீட்சை, நான் படுற கஷ்டம், நான் படுற சோதனை சகிப்பவனே, சாந்தமும் பொறுமை உள்ளவனே ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். நல்ல பெரிய பாடல்கள் தான். ஆனா இந்த உள்ள ரகசியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் அடியனுக்கு இருக்கு நாளை வேளையில உதவிக்கிற சொல்ல காரியம்னாக்கா, ஒரு சாதாரண பொண்ணை அப்படி பாக்குறாங்கனாக்கா விசுவாசம் அதை காட்டில வெளியேறப்பட்டது நான் பாக்குறேன், அவர் பாக்குறாரு. நான் விசுவாசத்தை சாதாரணமா பாக்குறேன், விசுவாசத்தை நான் உலக காரியங்களுக்காக பாக்குறேன், விசுவாசத்தை விசுவாசிக்கிறேன், அது விசுவாசிக்கிறேன் அன்னைக்கு சொல்லிடுறேன். ஆனா கிறிஸ்து தேவன் அதை விலையேறப்பட்ட சொல்றது, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அழகான வார்த்தை, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அதான் நான் சொன்னல, மிகுந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னல, அந்த மிகுந்த சந்தோஷம் தான் சொல்றாரு. நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்க எப்ப சோதிக்கப்படுறீங்க? அவரை நீங்க பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறீங்க, தெரியல ஆனா அன்பு கூறுறீங்க, ஆனா சோதிக்கவும் படுறீங்க, உபத்திரவப்படுத்தப்படுறீங்க. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த சமயத்தில் எப்படி இருக்கிறீங்க? சொல்லி முடியாது மகிமையினால் நிறைந்திருக்க சந்தோஷம் உள்ளவராய் களி கூர்ந்து விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். Finally the baby comes out. கடைசியாக அந்த பிள்ளை அந்த புதிய அந்த பரீட்சையின் வெளிப்பாடாக பரீட்சையை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பரீட்சையிலே காணப்படக்கூடிய மகிமையை, the fullness of, அது சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற அந்த களி கூறுதலை, சாதாரண சந்தோஷம் களி கூறுதல் இல்ல, சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்த களி கூறுதலை கர்த்தர் எனக்குள்ளாக விதைத்திருக்கிறார். யாக்கோபு அப்படி சொன்னாரு, பேதுரு இப்படி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் சொல்றாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன், அதாவது சோதனைக்கு பின், தமக்கு முன் சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, பொறுமை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் மகிமை. அவர் சோதிக்கப்பட அவர் ஜெபம் பண்றாரு. அவரே இந்த தொழுதுக்குள்ள போது எடுத்தோடனே சொன்னாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீங்கும்படியும் செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி சொல்றாரு. அவருக்கு அந்த சமயத்துல என்ன தோணுச்சு அப்படி சொல்றாரு. அவருக்கு ஒரு நாயை போல, அதாவது ஒரு அழகான கோமரான் ரைட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு, டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, சவக்கடல்ல அடியில வந்து நிறைய பேர் வந்து எழுதி வைத்து அநேக, அதுல வந்து ஜோசப் அகஸ்டஸ் அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வாழ்ந்த யோசேப் அரிமத்தியா அவருடைய கூட்டாளி, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு எழுதுகிறது, ஒரு he was beaten like a dog, ஒரு நாயை அடிக்கிறது போல அவர் அடித்தாங்களாம். நாய்ங்கிறது வந்து யூதர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமான மிருகம். நம்ம தான் அந்த நாயை வந்து சுட்டி முச்சுக்குட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம், யூதர்கள் வந்து அதை ரொம்ப கேவலமா வருவாங்க. ஒரு நாயை போல he was crucified on Friday, வெள்ளிக்கிழமையில அந்த 14ஆம் தேதியில அவர் நொறுக்கப்படுகிறார். அவருடைய முதுகு வந்து ஏறுவதனுடைய நிலத்தை போல மாறி போகிறது. அவருடைய தலையிலே, அவருடைய கண்கள் வழியாக அவர் முட்கள் அடிக்கப்படுகிறது, எச்சில் துப்பப்படுகிறார். கரங்களிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள், வயிற்றுல ஈட்டி.
தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன? என் புள்ள எனக்காக வாழ போறான், என் புள்ள என்னை ஏற்றுப்பான், என் புள்ள பாவத்தை விட்டு பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் என்னோடும் கூட இவன் ஐக்கியமா இருப்பான், இவன் எனக்காக ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வான், இவன் ரட்சிக்கப்படுவான், பிசாசுடைய அந்தகார முறையிலிருந்து என்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வருவான். ஒரே சிம்பிள் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உடைக்கிறாங்க. அங்க சொல்றாருல, மிகுந்த சந்தோஷத்தோட பரீட்சையில நீங்க இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். He was happy. அதனால வாய் திறந்தாங்க, அழுல இயேசு கிறிஸ்து. நம்ம தான் அதை நினைச்ச கண்ணில் தண்ணி வரும். ஆனா இயேசு கிறிஸ்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த பாத்திரம் நீங்க கூர்மாய் போயிட்டாலும் போல பரவாயில்ல, சந்தோஷமா எடுத்துக்கொள்ள. இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு போனா நல்லா நினைக்கிறோம், போலியா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அவமானத்தை எண்ணாமல் பாடுகளை சகித்து, சிலுவையை சகித்து என்ன பண்றாரு? அல்லது சிலுவை சொல்லும் போது அவமானத்தை சகித்து, சாபத்தை சகித்து, பாவத்தை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் முழங்கால் பண்ணிடுவோம். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். வெள்ளிக்கிழமை ரொம்ப கெட்ட நாள் தான். ஆனா இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமையை பார்க்கல, அவர் ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தார். இயேசு கிறிஸ்து பாடுகளின் நாட்களை குறித்து அவர் எண்ணவில்லை, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தார். இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கல. அவர் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய பிறப்பு நடக்க போகிறது என்பதை கண்டார். பிரியமானவர்களே, விசுவாசத்தின் பரீட்சையிலே மிகுந்த சந்தோஷமாயிருங்க. விசுவாசத்தின் பரீட்சையிலே ஒன்று பிறக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தின் பரீட்சையிலே அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியின் இந்த 12 பிரசங்கங்களிலும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு போதித்திருக்கலாம், எனக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை போதித்திருக்கலாம். ஆனால் யாக்கோபு சொல்றார், திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அப்படி செய்களாய் இருக்க அப்படின்னு சொல்றாரு. யோவான் சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை காட்டிலும் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு என்று சொல்றார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முதிர்ச்சி அடைய என்று சொன்னால் ஊழியக்காரா இருக்கிற நான் மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனும் அவர்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மகிழ்ந்து அவர் எழுந்து நிற்பார். அவர் வல்லவராய் இருக்கிறார். காரியங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், துக்கங்கள் மாறும். என்ன சூழல் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனா எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுவதாக. என் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, நீ சொன்னது போல அவரே சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள் சொன்னது போல அவரே, விசுவாசத்தின் பரீட்சையை நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாக. அப்படிப்பட்ட சமாதானத்தின் சந்தோஷத்தை களி கூறுதலையும் கர்த்தரைக்குள்ளாக வைக்கிறாங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்மோடு கூடவும் உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொண்டு உம்மை போல மாறி உங்களுடைய சாயலுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மாசற்றவளாக இந்த திரு சன்னிதானத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. அதுக்கு நீங்க வல்லவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். செய்தி வல்லவராக இருக்கிறீர்களா? அப்பா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கு நம்ம விவரத்தை செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆற்றலும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.